செந்திலு, ஏன்டா வேலையை விட்ட? இல்ல அப்பத்தா, நம்ம குடும்பத்துக்கு ஆகாத ஆள் தான் மேனேஜ்மெண்ட்ல இருக்காங்க. கொஞ்சம் குடைச்சல் ஜாஸ்தியா இருக்கு. அங்க நான் தொடர்ந்து வேலை பார்க்கறது எனக்கு என்னமோ நல்லதா படல அப்பத்தா. அதான். ஓ, சின்னவன் குடும்பம் இம்பிட்டு பண்றாங்களா? முதல்ல இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிக்கிறேன், அதுக்கப்புறம் அவங்கள வச்சுக்கிறேன். சரி, நீ உள்ள போ. சரி அப்பத்தா. விடனோ, அவன் வேலையத்தானே விட்டான். அவன் படிச்ச படிப்பு என்னைக்கு அவன்கிட்ட இருக்கு. இந்த பள்ளிக்கூடம் இல்லைன்னா இன்னொரு பள்ளிக்கூடம். இந்த பாரு, உன் புள்ள என்னைக்குமே வாத்தியார் தான். கவலைப்படாம போ. ஏய், எதுக்கு இப்படி மச மசா நிக்கிறிய? போ, போய் சுமாராவது சமைச்சு எடுத்துட்டு வா. நானா? நீக்கு உன் கையில தான் சாப்பிடணும்னு எனக்கு தலையில எழுதி இருக்கு. காரமா இருக்கு. ஏய், போய் சமைச்சு கொண்டு வாங்குற, நின்னுகிட்டே இருக்க. ஓகா. ஷோ. டேய் நில்றா. வெளிய என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா, வேலைய விட்டியா? கேளுங்க சித்தப்பா, நல்லா கேளுங்க. எதுக்கு இப்ப இவங்க வேலையை விட்டாங்களா? அதான் வெளியவே காரணம் சொல்லிட்டேல்ல, இப்ப உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? சொல்லணும்டா. நீ சொல்லித்தான் ஆகணும். நீ ஒண்ணு தானா சுயமா படிச்சு இந்த உத்தியோகத்துக்கு ஒண்ணு போகல. உன்னை படிக்க வச்சு அரும்பாடுபட்டது இந்த பொண்ணு. உன்னை யாருக்கு தெரியாம மறைச்சு வச்சு படிக்க வச்சது, உன்னை ஒரு வாத்தியார் ஆக்கி எல்லாருக்கும் முன்னாடி நிறுத்தினது இந்த புள்ள. இவ கேட்டா நீ காரணத்தை சொல்லித்தாண்டா ஆகணும். உனக்காக எல்லாம் பண்ணது இவ. இவர் பாட்ட யாருக்கு சொல்லாம வேலை விட்டு போவாராம். நல்லா இருக்குடா உன் கதை. இப்போ எதுக்கு மூச்சு விடாம லென்த்தா வசனம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த பழைய புராணம் எல்லாம் இங்க பாடாத. எல்லாம் அவங்க மனசுல இருக்கிற விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. அதே மாதிரி தான் நானும் ஏன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறேன். மேடம் மட்டும் ஏன் படிக்க போனாங்க, இப்ப எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, இதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டாங்களா? நான் மட்டும் இவங்களுக்கு ஏன் வேலையை விட்டேன்னு காரணம் சொல்லணுமா? என்ன கொடுமடா சாமி இது. இத பாருங்க, எனக்கு பிடிக்கல, நான் வேலையை விட்டேன். எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாதுன்னு. யாரும் என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். மேடம்க்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. அந்த பேர் தெரியாத ஸ்கூலுக்கு போய் படிக்க சொல்லுங்க. என்னமோ பண்ணி தொலைங்க. கண்ணு நில்லுமா, கோவப்படாத. நீ நிம்மதியா போ, நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு வைக்கிறேன். போடா செல்லாம் போ. டேய் யோ மாமா, உன் மேல செம்ம கோவத்துல இருக்க. மேற்கொண்டு பேசி எரிச்சலை கலப்பாத சொல்லிட்டேன். டேய், அவன் உனக்கு வாக்கப்பட்டு கஷ்டப்படுறா, நீ அவளை கட்டிட்டு வாக்கப்பட்டு கஷ்டப்படுற. உங்க ரெண்டு பேர் கடையில நான் வாக்கப்படாம கஷ்டப்படுறேன்டா. நல்லா இருக்குடா உங்க கதை. இதேடா சாமி, இதேடா என்ன பொழப்படா. முதல் நாள் கிளாஸ் எப்படி நடந்துச்சு? நீ அவளுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா இல்லையா? அவளுக்கு ஒரு பயத்தை உருவாக்கிட்டேன். நாளுக்கு நாள் அந்த பயத்தை கூட்டிக்கிட்டே போகணும். ஒவ்வொரு நாளும் அவன் வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு கிளம்பும் போது இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பயந்துக்கிட்டே தான் வரணும். நாம கொடுக்குற குடைச்சல் அவளுக்கு பத்தல. அவ கெட்ட நேரமோ என்னமோ, நம்ம ஸ்கூலுக்கு புது இங்கிலீஷ் வாத்தியார் வராரு. அவர் மேக்ஸ் எடுப்பாராம். ஆள் ரொம்ப திமிரு பிடிச்சவனா, கராரான ஆளும் கூட. நல்ல மார்க். அவனை வச்சுதான் இவளை அட்டாக் பண்ணணும். நமக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி இவளுக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிற குறைச்சல அவனை வச்சுதான் கொடுக்கணும். அவன் வரட்டும், இவளுக்கு எப்படி ஓட வரான்னு மட்டும் பாரு. நாம பண்ற டார்ச்சர்ல இவ உடனே ஓடிடக்கூடாதுடா.
இவ சித்திரவதை படுறத நம்ம கண் குளிர பார்த்து ரசிக்கணும். இவ இங்க இருக்க போறது இன்னும் 1 வருஷம்தான். அதுக்குள்ள நம்ம மனசுல இருக்கிற வன்மத்தை எல்லாம் தீர்த்துக்கணும். இனிமே கணக்கு ஹோம்வொர்க் கொடுத்தா மட்டும் கரெக்டா முடிச்சிடணும்டி. ஏ தர்ஷினி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? பழைய கணக்கு வாத்தியார் மாரிமுத்து சார் ரிட்டையர் ஆயிட்டார்ல. அதான் தெரியுமே. அந்த ஆளு கடைசி நாள் வீட்டுக்கு போகும்போது கூட வீட்டு பாடம் கொடுத்துட்டு தானே போனாரு. மறக்க முடியுமா அவரை? இப்ப விஷயம் அது இல்லடி. அவர் இடத்துக்கு புதுசா இங்கிலீஷ் வாத்தியார் வராராம். அவரு கணக்கும் எடுப்பாராம். இதுல என்னடி இருக்கு? ஒருத்தர் போனா அந்த இடத்துக்கு இன்னொருத்தங்க வரதான் செய்வாங்க. வரட்டுமே. வரட்டும் மாவா. வரவரு ரொம்ப பயங்கரமான வாத்தியாராம். பொம்பளை புள்ள ஆம்பளை பையனெல்லாம் பார்க்க மாட்டாராம். தப்பு பண்ணா தோலை உரிச்சிருவாராம். ஏ ஆமாடி, நானும் கேள்விப்பட்டேன். அவரு முதல்ல வேலை பார்த்த ஸ்கூல்ல தான் என் பக்கத்து வீட்டு பொண்ணும் படிக்கிறா. கணக்கு சரியா போடலனா பெஞ்சு மேல ஏறி நிக்க வைப்பாராம். ஐயோ, நாள் முழுக்க உப்பு மேல முட்டிக்கால் போட வைப்பாராம். இறக்கமே இல்லாத வாத்தியாராம். ஐயோ, பயமா இருக்குடி. ஏய், நேத்து கொடுத்த வீட்டு கணக்கெல்லாம் போட்டுட்டு வந்துட்டல? நான் போட்டுட்டு வந்துட்டப்பா. ஐயோ, அந்த நோட்டு புத்தகத்தை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டோமா? இப்ப என்ன பண்றது? ஐயோ, இத பிள்ளையாரப்பா என்ன காப்பாத்தணும். முத நாளே அந்த வாத்தியார் கிட்ட கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது. ஐயோ, வர வாத்தியாருக்கு என்ன பிடிக்கணுமே. இந்த பாவமான முகத்தை பார்த்து என்ன மன்னிச்சு விட்டுடணும். ஐயோ, அவங்களுக்கு என்ன பிடிக்கணும், என்ன பிடிக்கணும், 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 அவங்களுக்கு என்ன பிடிக்கணும். நான் எழுதிட்டு வர சொன்ன கணக்கு பாடத்தை எழுதிட்டு வந்துட்டீங்களா? என்ன பிடிக்கணும், பிடிக்கணும், பிடிக்கணும். எல்லாரும் நோட்டை கொண்டு வந்து முன்னாடி வைங்க. அதுக்கு முன்னாடி கணக்கு போடாதவங்க, சார் நான் போட்டுட்டேன் ஆனா நோட்டை வீட்டுல மறந்து வச்சுட்டேங்கிற பிரகஸ்பதி யாராவது 1-2 பேர் இருப்பீங்க. போச்சு, மாட்டணும். அவங்க எந்திரிச்சு நிக்கிறீங்களா? சொல்லு, தப்பு தானே? தப்பு பண்ணிட்டு தலை குனிச்சு நின்னா என்ன அர்த்தம்? நிமிந்து பாரு. இந்த பள்ளிக்கூடத்துல இவங்க எப்படி? ஓ, இதுக்குதான் வேலையை விட்டேன்னு சொன்னியலா வாத்தி? என்கிட்டயே எங்க படிக்கிறேன்னு சொல்ல மாட்டியா? இப்ப மாட்டிக்கிட்டல்ல, இன்னைக்கு உன்னை வெளுத்து வாங்கிட வேண்டியதுதான். வாழ்க்கையில தப்பு செய்யறது மறக்கிறது சகஜம்தான். ஆனா படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டாமா? கண்டிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு மன்னிப்பும் கொஞ்சமாவது இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது பேசி அதை சரி பண்ணிக்கணும். புரியலையா? நாம சில பேரை விட்டு ஒதுங்கி இருக்கணும்னு நினைப்போம். ஆனா காலம் அவங்கள
நம்ம கண்ணு முன்னாடியே வந்து நிப்பாட்டும். அதே மாதிரிதான் தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனா நம்மள மீறி அதை பண்ணிருவோம். இப்ப புரியுதா? இன்னைக்கு முதல் நாளுங்கிறதால உன்னை மன்னிச்சு விடுறேன். ஆனா அதே தப்ப நீ மறுபடியும் மறுபடியும் பண்ண, மறுபடியும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். அதை மனசுல வச்சுக்கோ. உட்காரு. சரி, முதல் நாள் உங்க பேர்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க சொல்லுங்க. மாரியம்மா சார். மாரியம்மா. ஆடி மாசம் கேக்குற முதல் பேரே ரொம்ப பக்தியா இருக்கு. நெக்ஸ்ட். ஜானு சார். பவித்ரா சார். பிரியா சார். தர்ஷினி சார். உன் பேரு? அமுதா. கேக்கல, சத்தமா சொல்லு. அமுதா. நல்லாதான் இருக்கு பேரு. ஏண்டி, வீட்டுல நான் ஏதாவது கேள்வி கேட்டா சொல்ல முடியாது நான் சொல்றேன். இங்க நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். உன்னை பார்த்தா கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி இருக்கே. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, இன்னும் கல்யாணம் ஆகல. உன் வயசை பார்த்தா அப்படி தெரியலையே. ஆமா சார், அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. வயசுதான் ஜாஸ்தி. லேட்டா தான் சார் படிக்க வந்திருக்காங்க. அப்படியா விஷயம்? சரி, அது எதுக்கு நமக்கு? கணக்கு பண்ணலாமா? அது கணக்கு போடலாமான்னு கேட்டேன். சார், எங்க பேரை கேட்டீங்க, உங்க பேர் சொல்லவே இல்லையே. என் பேரு செந்தில். சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார்? இன்னும் இல்ல. ஏன் சார்? அழகுக்கும் தகுதிக்கும் ஏத்த பொண்ண அந்த பிரம்ம எங்கதான் ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியல. சரி, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ். ஏய், சாரை பார்க்க ஆள் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காருல்ல? ஆமாண்டி, சும்மா நச்சுன்னு இருக்காரு. அவரு பாடம் எடுக்கிறது தனி ஸ்டைலா இருக்குல்ல? ஆள் பாக்குறதுக்கு அப்படியே பாரதி மாதிரி செம்மையா இருக்காருல்ல? ஆமாண்டி. ஆமா, அவருக்கு என்ன வயசு இருக்கும்? ஏய், இதெல்லாம் எதுக்குடி கேக்குற? இதெல்லாம் டூ மச். அவர் வாத்தியாரு, நீ ஸ்டூடெண்ட். ஐயோ, ஏ லூசு, எங்க அப்பா கிட்ட சொல்லி எங்க அக்காவுக்கு கேட்கலான்னு நினைச்சேன். ஓ சரி, அதுவும் சரிதான். இந்த மாதிரி மாமா தாண்டி எனக்கு வேணும். அதுவும் சரிதான். இந்த மாதிரி ஒரு மாமா இருந்தா சூப்பரா இருக்கும். எங்க அப்பா கிட்ட சொல்லி கேட்க சொல்றேன். நீ லக்கி தாண்டி. சரி சரி, பாடத்தை கவனிப்போம். சார், சார், ஒரு நிமிஷம். சார். எஸ், சொல்லுமா. எனி டவுட் இந்த சப்ஜெக்ட்? அதாவது பாடத்துல உனக்கு ஏதாவது சந்தேகமா? அப்படி இருந்துச்சுன்னா ஒண்ணு கிளாஸ் ரூம்ல வச்சு கேளு, இல்லனா ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேளு. இப்படி பாதி வழியில நிறுத்தி எல்லாம் கேட்க கூடாது, சரியா? எனக்கு வேற டைம் இல்ல, அடுத்த கிளாஸ்க்கு பாடம் எடுக்க போகணும். எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு டவுட் வந்தா அதை எப்படி கிளியர் பண்ணணும்னு எனக்கே தெரியும். உங்ககிட்ட சந்தேகம் கேட்டு படிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. உங்களுக்கே கணக்கு சரியா வராது, ஃபார்முலாவை மாத்தி பாடம் எடுப்பிய. இதுல நீங்க எனக்கு சொல்லி தெரியலா? இந்த சீன் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். மனசுல என்ன பெரிய வாத்தியாரு நடிக்கிறீங்களா? என்னது நடிக்கிறேன்னா? என்னம்மா சொல்ற? நீ இந்த வயசுல படிக்க வரலாம், படிச்சன்னா வாத்தியாரா வரக்கூடாதா? இது நடிப்பு இல்லம்மா, அத்தனையும் சத்தியம், உண்மை. காலையில வீட்டுல வேலையை விட்டா அது இதுன்னு சொன்னிய,
இப்போ இந்த ஸ்கூல்ல வாத்தியாரா வேலைக்கு வந்திருக்கீங்க? இங்கதான் வேலை பாக்குறியேன்னு ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? இது என்னடா கொடுமையா இருக்கு? நீ இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறேன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? நீ எந்த ஸ்கூல் படிக்கிறேன்னு கேட்டதுக்கு உங்களுக்கு அதெல்லாம் எதுக்கு தெரியணும்னு மூஞ்சில அரைஞ்ச மாதிரி சொல்லிட்டீங்க. அதான் நானும் எந்த ஸ்கூல்ல வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னு உங்களுக்கு சொல்லல. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்க உடனே இந்த ஸ்கூலை விட்டு வேற ஏதாவது ஒரு ஸ்கூல்ல வேலைக்கு சேர்ந்துக்கோங்க. நீங்க அங்கன இருந்தீன்னு தான் அந்த ஸ்கூல்ல படிக்காம உங்களுக்கு தெரியாம இந்த ஸ்கூலுக்கு நான் படிக்க வந்தேன். இப்ப என்னடான்னா நீங்க இங்கனே வேலைக்கு வந்திருக்கீங்க. மரியாதையா சொல்றேன், நீங்க வேற ஸ்கூல்ல பாத்துக்கோங்க. நான் எதுக்கு வேற ஸ்கூல் போகணும்? உனக்கு நான் இங்க வேலை பார்க்கறது பிடிக்கலன்னா நீ வேற ஸ்கூலுக்கு போ. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, தேவக்கோட்டையில நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிறேன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமான வேலை இல்லைன்னு. எப்படி கண்டுபிடிச்சு அதே ஸ்கூல்ல வாத்தியாரா வந்திருக்கேன்னு பாத்தியா? அம்மா, எதுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு போய் சொன்னீங்க? நான் மட்டுமா போய் சொன்னேன்? நீயும் தான் உனக்கு கல்யாணம் ஆகலன்னு போய் சொன்ன. அம்மா, நீ எதுக்கு அப்படி சொன்ன? சித்தப்பா தான் ஸ்கூல்ல படிக்க போற, கல்யாணம் ஆனது தெரிஞ்சா எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாங்க, உன்கிட்ட இருந்து எல்லாரும் விலகி பழக ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. அதனால ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு போய் சொல்றது தப்பில்லன்னு தான் சொன்னேன். ஓ, அவர் பெரிய கௌதம புத்தர். அவர் சொன்னாராம் இவங்களும் கல்யாணம் ஆகலன்னு போய் சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கப்ப எனக்கு ஒரு காரணம் இருக்க கூடாதா? என்ன காரணம்? எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொன்னா அடுத்ததா பொண்டாட்டி பேரு என்ன அப்படின்னு கேட்பாங்க. நான் அமுதான்னு சொல்ல முடியுமா? கிருக்காணின்னு ஒரு பொய் சொல்லணும். அவ எங்க இருக்கான்னு கேட்டா இதோ உங்க கூட தான் படிக்கிறான்னு சொல்ல முடியுமா? அதுக்கும் இன்னொரு பொய் சொல்லணும்ல. பொய் மேல பொய்யா சொல்றதுக்கு மொத்தத்துல ஒரு பொய்யா இருக்கட்டுமே தான் எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னேன். சரிதானே? சாரோட அறிவுக்கும் அழகுக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி ஒரு பொண்ண பிரம்மன் இன்னும் படிக்கலையோ? வீட்ல நீ டார்ச்சர் பண்றது பத்தாதுன்னு இங்க வந்து டார்ச்சர் பண்றீங்களா? இத பாருமா, எதா இருந்தாலும் கிளாஸ் ரூம்ல வச்சு கேளு. இனி ஒரு தடவை நோட்டை மறந்துட்டேன் அது இதுன்னு கதை விட்ட அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. நாம எதிர்பார்த்ததுதான். என்னையா மிரட்டுற? நீ வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். அதான் போங்கறல்ல. என்ன செந்தில் சார், என்னாச்சு? ஒரே மிரட்டலா இருக்கு. மிரட்டிட்டேனா? முத நாளே அலற விட்டுட்டேன். பயத்துல ஓடி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேக்குறா. நான் விடுவேனா? என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இனி கவலையே படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். சூப்பர் சார், சூப்பர். அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. நான் ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம்னு அந்த புள்ளைய மிரட்டல அந்த பொண்ணு கதறி அழணும். ஏன்டா படிக்க வந்தா நீங்க இருந்து ஓடிடணும். ஓகே ஓகே சார். ஏண்டா என் பொண்டாட்டியை என்ன வச்சே பழி வாங்குறியா? உனக்கு தெரியாம உன்னை எப்படி பழி வாங்குறேன்னு பாரு. அமுதா, நான் இங்க வந்திருக்கிறதே கவசமா இருந்து உன்னை பாதுகாக்கதான். அது உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. என்ன நீ என்ன நினைச்சாலும் சரி, உனக்காக என்னைக்கும் நான் இருப்பேன். பிரம்மன் எனக்காக கொடுத்த பெரிய கிஃப்ட் நீதான் அமுதா. அப்படியே புடி. மத்தியானம் சாப்பிட்டு செவிக்கல போல இருக்கு. நல்லா சுக்கு, இஞ்சி, மிளகெல்லாம் போட்டு நல்லா ஒரு கடுங்காப்பி எடுத்துட்டு வா போ. ஏ அமுதா, அப்பதான் கடுங்காப்பி கேக்குறாங்க பாரு, போய் எடுத்துட்டு வா சீக்கிரம். ஏண்டி நான் ஒன்ன கேட்டா நீ அமுதான்னு இழுக்கிற? அவளே இப்பதான் பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு வந்திருக்கா, இன்னும் யூனிஃபார்ம் கூட மாத்தல. நீ என்னடி அவளுக்கு வேலை சொல்ற? ஏண்டி காலையில இருந்து இந்த வீட்டுல சோத்தை தின்னுட்டு பாம்பு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு தானே இருக்க. ஏஞ்சி படி. ஏ செந்திலு, என்னடா காலையில போன இம்பிட்டு நேரம் கழிச்சு வர? மதிய சாப்பாட்டுக்கு கூட வீட்டுக்கு வர காணோம். என்னடா ஏதாவது வேலை விஷயமா போயிருந்தியா?
அப்பதான் ஒரு சந்தோஷமான விஷயம், நான் திரும்ப வேலைக்கு சேர்ந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம்டா. பாத்தியலா? இங்க வா. நல்லா இருடா. ஏன் அண்ணா, மாவனுக்கு உத்தியோகம் போயிடுச்சுன்னு மத்தியானம் முழுக்க சாப்பிடாம கிடந்தியே, இப்ப பாரு வாயில சக்கரை போடுற மாதிரி ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கான் செந்தில். அவன் படிச்சவன், ஒரு இடம் இல்லைன்னா இன்னொரு இடத்துல வேலை. அதுக்கு போய் என்னமோ கவலைப்பட்டுக்கிட்டு கிடந்த. அத்தா, அவன் வேலைக்கு சேர்ந்தெல்லாம் சேர்த்தா, ஆனா எந்த ஸ்கூல்ல சேர்ந்தான்னு கேளுங்க. என்னடா உம்முன்னு இருக்க? அத்தா, நம்ம அமுதாப்புல படிக்கிற ஸ்கூலவே தேடி பிடிச்சி இவர் வாத்தியாரா இருக்காரு. பொண்டாட்டிய பிரிய மனசு இல்லாம அவ படிக்கிற பள்ளிக்கூடத்திலே போய் சேர்ந்தீங்களாக்கும். என் பேர அப்படியே அவங்க தாத்தா மாதிரி. இது வேற. ஏண்டா, உனக்கு வேலையில சேர்றதுக்கு வேற ஸ்கூலே கிடைக்கலையா? அவதான் நம்ம பேச்ச கேட்காம படிக்க போறேன்னு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. நீயும் அதே ஸ்கூலுக்கு போய் வேலைக்கு சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க.